ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட லாஸ்ட்டு சீன் வரைக்கும் ஒரே பரபரப்பு தான். அடுத்த சீனை நம்ம யாராலையுமே யூகிக்க முடியாது, அப்படி படத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. சூப்பரான படம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளும் படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே வஜ்ராங்கிற கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை காட்டுறாங்க. ஸோ இங்கே கார் மட்டும் கிடையாது, லாரி ட்ரக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி தான் வஜ்ரா. ஸோ அந்த வஜ்ரா கம்பெனியோட ஓனர் வந்து இன்னும் 45 டேஸில் ட்ரூபிட்ராங்கிற ஒரு புதிய காரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாரு. ஸோ அந்த ட்ரூபிட்ராங்கிற காரோட செக்கப்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த காரோட பொல்யூஷன் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்கனால ஸோ இது வந்து ரூல்ஸை வயலேட் பண்ணுது. இந்த காருக்கான பர்மிஷனை தர முடியாது சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர் சொல்கிறாரு. ஸோ வஜ்ராவோட ஓனரை டைரெக்டாக அந்த ஆஃபீஸரை பேசி மீட் பண்ணி அவருக்கு லஞ்சம் கொடுத்து எப்படியோ போலியாக சர்டிஃபிகேட் வாங்கி அதை ரிலீஸும் பண்ண போகிறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த வஜ்ராங்கிற கம்பெனியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு கிளப்புக்கு பார்ட்டிக்காக போயிருக்கப்ப அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமில் ஒரு லேடிஸ் கும்பலே வந்து நுழையுது. ஸோ தெரியாமல் லேடிஸ் ரெஸ்ட் ரூம்னு நினச்சி இந்த கும்பல் நுழைஞ்சிருக்கு. அந்த கும்பலில் தான் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோக்கு பிடிச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. திடீர்னு ஒரு நாள் யதார்த்தமாக ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. ஸோ ஹீரோ வந்து அவங்க சித்தியை மீட் பண்ணுறதுக்காக தான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பார். ஸோ அவங்க சித்திக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கப்போ ஹீரோயினை பார்ப்பாரு. ஹீரோயினுக்கு ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த சீனை நம்ம ஹீரோ கரெக்டாக பார்த்துருவாரு. ஹீரோ ஹீரோயினை பார்க்குறத ஹீரோயினுமே நோட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட சித்தி ஹீரோயினோட அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஐயோ இந்த பையனோட நம்மளை சேர்த்து பார்த்தா வீட்டில் போட்டு கொடுத்துருவாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட சித்திக்கிட்டேருந்து ஹீரோயின் மறைய ட்ரை பண்ணுறதை ஹீரோவும் நோட் பண்ணுறாரு. இதனால் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இருந்தாலும் ஹீரோயின் அந்த ஹோட்டல்லேருந்து போகிறப்ப கரெக்டாக ஹீரோவோட சித்தி பார்த்துடுறாங்க. என்னடி இந்த சைடுன்னு வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட பேசுகிறாங்க. இல்லை ஆண்டி சும்மா வந்தேன்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் வெளில போகிறப்ப கரெக்டாக ஹீரோவுமே போய் ஹீரோயின் கிட்ட பேசுகிறாரு. இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ண பையன் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆக மாட்டான், உங்கள் கேரக்டருக்கு ஏற்ற பையன் அவன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினை எப்படி நீ என்னை ஒரு தடவை தான் பார்த்துருக்க, அதுக்குள்ளே எப்படி நீ ஜட்ஜ் பண்ண என்னோட கேரக்டர் இதுதான் சொல்லிட்டுன்னு சொல்லி கோவமாக ஹீரோ கிட்ட பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான் ஹீரோட சித்தி இல்லையா, அதனால் ஹீரோட சித்தி கிட்ட அட்ரஸ் வாங்கிக்கிட்டு ஹீரோ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க வராங்க. எப்படி நீ என்னை கேரக்டர் ஜட்ஜ் பண்ணி அவன் எனக்கு செட் ஆக மாட்டான்னு சொன்னேன். ஸோ நீ சொன்னது கரெக்டு தான், அவன் எனக்கு செட் ஆகலை, நான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணால் வஜ்ராங்கிற கம்பெனி வந்து ட்ரிபியூட்ரான்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு காரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அதில் ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு நியூஸை வந்து மறைச்சி தான் அந்த காரை வெளில விட்டுருப்பாங்க. ஸோ அது எப்படியோ மீடியாவில் கசிஞ்சிருச்சு, நியூஸில் கூட போட்டுட்டாங்க. இதை யார் வெளில கசிய விட்டுருப்பான்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக வஜ்ராவோட ஓனர் இவரை நியமிச்சிருக்காரு. நான் இவரை வந்து வில்லன்னே சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம வில்லனும் பலதரப்பட்ட இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் வஜ்ராவோட ஓனரை மீட் பண்ணுறாரு. ஸோ நிறைய பேரோட ஃபோட்டோவை காமிச்சு இவங்க மூலியமாக தான் ஒரு ஆள்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாரும் காசுக்கு விற்றுருக்காங்க. ஸோ இந்த செயின் கடைசியாக முடிகிறது ஜேபிங்கிற இந்த நபர்கிட்ட தான் சொல்லிட்டு ஜேபிங்கிற நபரோட ஃபோட்டோவையும் காட்டுறாரு வில்லன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வில்லன் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜேபியோட ஃபோன் லேப்டாப்னு சொல்லி எல்லாத்தையுமே ஹேக் பண்ணியாச்சு. ஸோ இவர் மூலியமாக இவருக்கு மேலே யார் இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோன்னு சொன்ன உடனே அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒருவேளை ஹீரோ தான் ஜேபிக்கு ஹெட்டாக இருப்பாரா என்னன்னு தெரியல. அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோவும் ஹீரோயினும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் யாரும் அதை வெளிப்படையாக சொல்லலை. இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினும் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், டாக்டர் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தோடு எனக்கு ஸ்டடி முடியுது, நான் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம்லாம் இங்கே இருக்க மாட்டேன், ஏதாவது ஒரு ரூரல் ஏரியாவில் போய் ஒரு டாக்டராக எங்கேயாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்கிறாங்க. ஹீரோவுமே நானும் இன்னும் 2-3 நாள் தான் இங்கே இருப்பேன், அதுக்கப்புறம் அமெரிக்கா போயிடுவேன்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறாரு. ஹீரோ இந்த மாதிரி சொன்ன உடனே ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே ஹீரோ கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் எப்படியாவது ஹீரோ மீட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோட வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோ வீட்டில் இல்லை, ஒரு 2 நாள் கழிச்சு தான் ஃபாரின் போகிறேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கே கிளம்பிட்டாரு. ஸோ ஹீரோ காரில் போகிறத காட்டுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டோ அவள்கிட்ட லவ்வை சொன்னியாடான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோவோ இல்லை, நான் லவ்வை சொன்னேன்னா அவளோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை வந்துடும், ஸோ அவன் நல்லா இருக்கணும்னா நான் அவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. ஸோ ஹீரோ போனதுக்கப்புறம் ஹீரோவை எப்படியாவது கனெக்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து பார்க்குறாங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது. ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டான்னு சொல்லிட்டு எல்லாமே முடங்கியிருக்கு. ஸோ எதுக்கு இருந்த அடையாளத்தையே மறைச்சிட்டு ஹீரோ போகிறாருன்னு தெரியாமல் ஹீரோயின் ஒரு பக்கம் ஹீரோவை பார்க்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க.
இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் வில்லனை காட்டுறாங்க. வில்லன் தான் ஜேபியோட ஃபோன் லேப்டாப்னு சொல்லி எல்லாத்தையுமே ஹேக் பண்ணியிருக்காரு இல்லையா, ஏதாவது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வருதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஜேபியோட மெயில் ஐடிக்கு யாரோ மெயில் அனுப்புகிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் மெயில் யாருக்கும் அனுப்புகிற மாதிரி காட்டுறாங்க. ஒருவேளை ஹீரோ தான் ஜேபிக்கு அனுப்புகிறாரா என்னன்னு தெரில. ஸோ மெயில் ரிசீவ் ஆயிடுது. இதை வில்லன் டீமுமே பார்த்துடுறாங்க. ஸோ இந்த மெயிலுக்கு ஜேபி என்ன ரிப்ளை அனுப்புகிறாருன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு வில்லன் டீம் எல்லாம் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஜேபியும் ரிப்ளை அனுப்புறாரு. ஸோ இப்போ வந்த மெயில் எதை பற்றினதுன்னா ஒரு மீட்டிங்கை பற்றினது தான். ஸோ அடுத்த மீட்டிங் திருச்சியில் நடக்க போகுதுன்னு சொல்லி தான் அந்த மெயிலில் இருக்குது. ஸோ இங்கே அந்த ஜேபி அனுப்புகிற ரிப்ளைவை ஹீரோ பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஆக்சுவலி ஜேபிக்கு மேலே இருக்க ஆள் ஹீரோ தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஜேபி திருச்சி தான் போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே வில்லன் டீமில் ஒரு 8 பேரை ரெடி பண்ணுறாங்க. அந்த 8 பேர்கிட்டையுமே ஷர்ட்டில் வந்து ஒரு பட்டன் கேமரா வச்சு ஜேபி போகிற ட்ரெயின்லேயே அந்த 8 பேரையும் வில்லன் அனுப்பி விடுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜேபி கூட இருக்க இன்னொரு லேடி அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து திருச்சி ஜங்ஷனுக்கு ஆல்ரெடி ஒரு வேனில் வந்திருக்காங்க. அவங்க வேனில் உட்காந்துக்கிட்டு அந்த 8 பேரோட கேமரா மூலியமாக ஜேபியை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜேபியும் கரெக்டாக திருச்சி ஜங்ஷனில் வந்து இறங்குறாரு. அங்கே இருக்க 8 பேர்த்தோட கண்ணுமே ஜேபியை பார்த்தே தான் இருக்குது. ஸோ ஜேபி நேராக ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாரு. ஸோ இங்கே வில்லனோட ஆளுங்கள்லாம் ஜேபியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு. அதை சிசிடிவி கேமரா மூலியமாக நம்ம வில்லனோ வெளில பார்த்துக்கிட்டு இருக்காரு. நேராக ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிற ஜேபியோ கையில் இருக்க ஒரு நியூஸ் பேப்பர் என்வெலப்பை அங்கே இருக்க கட்டை மேலே வைக்கிறாரு. இதை ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்க வில்லனோட ஒரு ஆள் நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஜேபியோ ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அவர் வச்ச அந்த என்வெலப்பை எடுக்காமலே போகிறாரு. ஸோ அங்கே ரெஸ்ட் ரூமில் இருந்த வில்லனோட டீமும் அதை பார்த்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ ஜேபி கண்டிப்பாக அதுக்குள்ளே பென்ட்ரைவ் தான் வச்சுட்டு போயிருப்பாரு. ஸோ நீ அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே நின்றுட்டு அந்த பென்ட்ரைவை எடுக்க எவனாவது ஒருத்தன் வருவான், அவன் தான் நம்ம பிடிக்க வேண்டிய ஆளுன்னு சொல்லி வில்லன் வந்து அவங்க ஆளுங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இங்கே ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வந்த ஜேபியை மீதி இருக்க அந்த 7 பேரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், ரெஸ்ட் ரூமில் இருக்க அந்த நியூஸ் பேப்பர் என்வெலப்புக்குள்ளே இருக்க பென்ட்ரைவ் எடுக்க கண்டிப்பாக ஹீரோ தான் வருவாருன்னு நினச்சோம் இல்லையா. ஆனால் ஹீரோக்கு பதிலாக வேற ஒருத்தர் அந்த ரெஸ்ட் ரூமை எட்டி பார்க்குறாரு. இவரோட பேர் திரு. அப்படியே சீனை கட் பண்ணி 24 hours அகோன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலி வில்லன் வந்து ஜேபியோட மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டண்டான லேடி காப்போட பார்த்துக்கிட்டு இருப்பார் இல்லையா. அந்த மெயிலுக்கு ஜேபி ஒரு ரிப்ளை அனுப்புவார். அந்த ரிப்ளைவை நம்ம ஹீரோ தான் பார்க்குற மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ரிப்ளைவை நம்ம ஹீரோ பார்க்கல. யதார்த்தமாக நம்ம ஹீரோ ஃபோன் தான் நோண்டிகிட்டு இருந்திருப்பார். ஹீரோ இறங்கின உடனே அந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருக்க இன்னொரு நபர் தான் அந்த ரிப்ளைவை பார்த்துருப்பாரு. ஸோ இவர் தான் அந்த திருவுமே நம்ம ஹீரோ வேலை பார்க்குற அதே ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. திருவுக்கு மேரேஜும் ஆயிடுச்சு. திருவோட ஒய்ஃபோ சென்னையில் கொரியன் லாங்குவேஜ் சொல்லித்தர இன்ஸ்டியூட்டில் தான் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மெயில் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் திரு அவரோட ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்குன்னா அவங்க ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த தடவை புதுசாக பயப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை அவங்க கன்சீவாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் நீ போயிட்டு பத்திரமா வரணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ திருவா அவங்க ஒய்ஃப் கிட்ட ஜங்ஷனுக்கு வரப்போ அரை மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ண, அரை மணி நேரத்துக்கு மேலே நான் வரலைன்னா நீ காரை எடுத்துகிட்டு கிளம்பிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. நான் திரும்ப வரலைன்னா குழந்தைய நீ பத்திரமா பார்த்து வளர்த்து சொல்லிட்டு தான் உள்ள கிளம்புறாரு திரு. ஸோ திருவோ ரெஸ்ட் ரூம்குள்ள அந்த என்வெலப்ல இருக்க பென்ட்ரைவை எடுக்க வருவாரு. ஸோ அந்த பென்ட்ரைவை ஒரு ஆள் நோட்டம் விட்டுட்டு இருக்கதே பார்த்து அவருக்கு ஏதோ சந்தேகம் வந்து அங்கேருந்து வெளில வந்துடுறாரு ரெஸ்ட் ரூம்குள்ள போகாம. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஜேபியை காட்டுறாங்க. ஸோ ஜேபியோ பிளாட்ஃபாரத்தில் சுண்டல் விற்றுக்கிட்டு இருக்க ஒரு சின்ன பையன்கிட்ட போய் சுண்டல் வாங்குறாரு. ஸோ இதையுமே வில்லனோட ஆளுங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வில்லனுமே கேமரா மூலியமாக பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ அந்த பையன்கிட்ட சுண்டல் வாங்கின ஜேபி திரும்ப அந்த பையனோட கையில் ஏதோ கொடுக்குறாரு. ஸோ சின்ன பையனும் அந்த கையை குறுக்குறுன்னு பார்த்துட்டு திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ இங்கே வில்லனோட ஆளுங்களும் அந்த சின்ன பையனை விட்டுறாதீங்க, அவன் கையில் கூட பென்ட்ரைவ் இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அந்த சின்ன பையன் பக்கத்து ஓட சொல்கிறாரு. இப்போ வில்லனோட ஆளுங்க 8 பேரில் ஒருத்தன் சின்ன பையனை பிடிக்க போயிட்டாரு. இன்னொருத்தர் ரெஸ்ட் ரூம்லேயே அந்த நியூஸ் பேப்பர் என்வெலப்பை பார்த்துட்டு நிற்கிறாரு. மீதி இருக்கவங்க எல்லாம் ஜேபியை நோக்கியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜேபி நேராக ஒரு கடைக்கு போகிறாரு. ஸோ அங்கே கடையில் போய் ஒரு வாட்டர் பாட்டிலை வாங்கி 500 rupees காசு கொடுக்குறாரு. ஸோ அந்த கடைக்காரரோ சில்லறை இல்லைங்கவும் பக்கத்தில் இருக்க செக்குடு ஷர்ட்டோ என்கிட்ட சில்லறை இருக்குன்னு சொல்லிட்டு ஜேபிக்கு சில்லறை கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜேபியும் அந்த செக்குடு ஷர்ட் கிட்ட பணத்துக்குள்ளே எதையோ வச்சு மறைச்சு சுருட்டி கொடுக்குற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அந்த செக்குடு ஷர்ட் கிட்ட ஏதோ காதில் போய் குசு குசுன்னு சொல்கிறாரு. ஜேபி பேசினதுக்கப்புறம் அந்த செக்குடு ஷர்ட்டை வேகமாக அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஸோ வில்லனோட ஆளை அந்த செக்குடு ஷர்ட்டை விட்டுறாதீங்க, அவனை ஃபாலோ பண்ணிட்டு போங்க, அவன்கிட்டையும் பென்ட்ரைவ் இருக்க சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனை ஒரு ஆளை ஃபாலோ பண்ண விட்டுறாரு.
இப்போ அந்த செக்குடு ஷர்ட் போட்ட நபரை ஒரு வில்லனோட ஆள் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. இப்போ வில்லன் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பென்ட்ரைவ் ஒன்று ரெஸ்ட் ரூமில் இருக்க அந்த என்வலப்புக்குள்ளே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த சுண்டல் விற்கிற அந்த சின்ன பையன்கிட்ட இருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா அந்த செக்குடு ஷர்ட் போட்ட நபர்கிட்ட அந்த பென்ட்ரைவ் இருக்கலாம். இவங்க 3 பேர்கிட்டையுமே இல்லைன்னா ஒருவேளை ஜேபிக்கிட்டே தான் அந்த பென்ட்ரைவ் இருக்கணும். ஸோ இவங்க 4 பேரையும் விட்டுறாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு வில்லன் அவங்க ஆளுங்கள்ட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் ஜேபியையுமே காணோம். உடனே இதை பார்த்த உடனே வில்லன் பயங்கர டென்ஷன் ஆகிடுறாரு. ஸோ வெளில உட்காந்து இந்த வேன்லேருந்து வேகமாக ஓடி வந்து ஜங்ஷனுக்குள்ளே நுழைகிறாரு. ஸோ இங்கே ஒரு பக்கம் ஒயிட் ஷர்ட் போட்ட வில்லனோட ஆளோ ஜேபியை துரத்திக்கிட்டே போகிறாரு. திடீர்னு அந்த ஒயிட் ஷர்ட் போட்ட நபரை யாரோ சைட்லேருந்து பிடிச்சி இழுத்து அடிக்கிறாங்க. ஸோ ஒருவேளை இது திருவா இருக்குமோன்னு தான் நம்ம நினைப்போம். ஸோ அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி ஜேபியை காட்டுறாங்க. ஸோ ஜேபி வில்லனோட ஆளுங்க யாரும் பார்க்காத மாதிரி ட்ரெயினில் ஏறி தப்பிச்சிடுறாரு. இங்கே ஒரு பக்கம் திருவுமே பென்ட்ரைவை எப்படியோ வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். வேகமாக அவரோட ஒய்ஃப் நின்றுட்டு இருக்க காரில் ஏறிட்டு சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு ஜங்ஷன்லேருந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ 2 சைடுமே சேஃப் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே சீனை கட் பண்ணால் மறுபடியும் வில்லன் டீமை காட்டுறாங்க. ஸோ அந்த வில்லனோட அசிஸ்டண்ட் தான் இந்த சிசிடிவி கேமராலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க எல்லா சிசிடிவி கேமராவையும் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஜேபி ஒரு இடத்துல போயிட்டுருக்காரு. ஸோ அப்போ கருப்பு ஷர்ட் போட்ட யாரோ ஒருத்தவங்க ஜேபி மேலே தெரியாமல் நடக்கும்போது இடிச்சிடுறாரு. ஸோ நமக்கு தெரியும் அது திருதான்னு சொல்லிட்டு வில்லனுக்கு அது யாருன்னு தெரியல. ஸோ ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது அந்த கருப்பு ஷர்ட் போட்ட நபர் ஜேபியோட பாக்கெட்லேருந்து பென்ட்ரைவை பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தேடிட்டு இருக்க ஆள் இவன் தான் சொல்லிட்டு ஃபைன் பண்ணிடுறாங்க. ஆனால் ஒன்று சிசிடிவி கேமராவில் ஃபேஸ் தெரியல, ஆனால் பாடி ஃபுல்லாக தெரியுது. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி அந்த சுண்டல் பையனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. ஸோ அவர் எனக்கு சுண்டல் வாங்கிட்டு அதுக்கு அளவுக்கு அதிகமான காசை கொடுத்தாரு. ஸோ ரொம்ப நேரம் இங்கே நின்றால் காசை திரும்ப வாங்கிடுவாரோன்னு சொல்லி தான் நான் வேகமாக ஓடினேன்னு சொல்கிறான். ஸோ இந்த செக்குடு சட்டை பிடிச்சி விசாரித்தா அவர் என்கிட்ட காதுக்குள்ளே வந்து உனக்கு 10,000 ரூபா காசு தரேன், என்ன ஏதுன்னு கேட்காம நீ வேகமாக அந்த ஜங்ஷனை விட்டு வெளில போன்னு சொல்கிறாரு. அதனால தான் நான் ஓடினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் வில்லனோட டீமுங்க எல்லாருமே ஜங்ஷனுக்கு வந்து அங்கே இருக்க சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் எதுலையாவது அவனோட ஃபேஸ் மாட்டியிருக்குமான்னு சொல்லிட்டு மொத்தம் 4 கேமராவில் நம்ம குரு மாட்டியிருக்காரு. ஆனால் எதுலேயுமே ஃபேஸ் தெரியல. ஸோ ஆல்ரெடி இங்கே எங்கெங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்குன்னு தெரிஞ்சே தான் முகத்தை காட்டாமல் நடந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு வில்லனோட டீமுக்குலாம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஜேபியை ஃபாலோ பண்ணிட்டு போனார் 2 வில்லனோட ஆளுங்க அடி வாங்கினாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் விசாரிக்கிறாரு வில்லன், நீங்களாவது அவனோட ஃபேஸை பார்த்தீங்களான்னு கேட்டப்போ அவங்களுமே பார்க்கலன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வில்லனுக்கு எந்த க்ளூவுமே இல்லை, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி சிசிடிவி கேமராவை மறுபடியும் நல்லா பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் உன்னை ஃபைன் பண்ணுறாரு. ஆக்சுவலி குரு வந்து நம்ம ஜேபியை பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போகிறப்ப டைம் வந்து 9:15. அதே நேரம் வில்லனோட ஆள் ஒரு இடத்துல அடி வாங்கினா பார்த்தீங்களா, அந்த ஃபுட்டேஜை பார்க்குறப்ப அங்கேயும் 9:15 தான். எப்படி ஒரே ஆள் 2 இடத்துல இருக்க முடியும்? ஸோ இன்னொரு ஆள் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் அவங்க 2 பேருக்கும் ஹெட்டாக இருக்கணும், அவனை முதல்ல ஃபைன் பண்ணணும்னு சொல்கிறப்பே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ ஹீரோ தான் அந்த 3ஆவது ஆள். ஸோ இந்த மாதிரி மீட்டிங் நடக்கிற இடத்துல ஜேபி வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் போய் அங்கே எல்லாமே நல்லா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து குருவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லி குருவை போய் பென்ட்ரைவ் வாங்கிட்டு வர சொல்வார். ஸோ இப்படி ஹீரோ யதார்த்தமாக ஜங்ஷனுக்கு வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கப்ப ஒரு 8 பேர் ஜேபியை ஃபாலோ பண்ணுறதை நோட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ குருக்கு ஃபோன் அடித்து இது ஒரு ட்ராப்பு, நம்ம இந்த நேரத்தில் வந்து மாட்டிக்கோன்னு சொன்ன உடனே குரு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. நம்ம இப்போயே திரும்பி போயிடலாமான்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஹீரோ தான் அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன் அதே மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம குருக்கும் நம்ம ஹீரோ தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு, ஜேபிக்கும் ஹீரோ தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு. அதன்படி தான் 2 பேரும் செயல்பட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஜேபியை பத்திரமா ட்ரெயினில் ஏற்றி விட்டுட்டு தான் வந்திருப்பாரு. ஸோ இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் வில்லனும் அந்த 3ஆவது ஆள் யாருன்னு தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோவும் இங்கே அவரோட ஃப்ரெண்டான குருவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ சேஃபாக நல்ல வேலை பென்ட்ரைவ் வாங்கியாச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்போ ஆமாம் ஜேபி பத்திரமா போயிட்டாரான்னு சொல்லி குரு கேட்குறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் ஜேபியை பத்திரமா ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு அவர் போயிட்டாரான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்தேன். ஸோ ஜேபி இப்போ அறந்தாங்கி போயிருக்காரு, அறந்தாங்கியில் அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நான் போக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஆல்ரெடி நான் அவருக்கு பாஸ்போர்ட்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். அவர் நாளைக்கே ஃபாரின் கிளம்பிடுவார். அவர் ஃபாரின் போனதுக்கப்புறம் அவருக்கும் நமக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு ஹீரோ சொல்லி முடிக்கிறதுக்கு அப்புறம் திரும்ப அந்த ஜங்ஷன் சீனே காட்டுறாங்க. ஸோ நம்ம ஜேபி வந்து அறந்தாங்கி ட்ரெயின் ஏறி போயிடுவார் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினுக்கு பின்னாடி நம்ம வில்லன் ஓடி வர மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஜேபி ஏறினதை வில்லன் நோட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ட்ரெயின்குள்ளே ஏறி ஜேபியை பிடிச்சிருப்பார் வில்லன்.
ஸோ இந்த ட்விஸ்ட்டை நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்கும். சரி வாங்க இப்போதைய பிடிச்ச வில்லன் என்ன விசாரிக்கிறாருன்னு பார்த்துடலாம். இங்கே அப்படியே ஹீரோவையும் குருவையும் காட்டுறாங்க. ஹீரோக்கும் குருக்கும் ஜேபி வில்லன் கிட்ட மாட்டினது கூட தெரியலை. இங்கே ஒரு பக்கம் வில்லனும் ஜேபி கிட்ட மிரட்டி எல்லா தகவலையும் வாங்க பார்க்குறாரு. ஆனால் ஜேபியோ எதையும் சொல்கிற மாதிரி தெரில. சேர்ந்து ஃபேமிலியை வச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கவும் ஜேபி நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிடுறேன், நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்தது கூட இல்லை, என்கிட்ட ஃபோன் அடித்து டீல் பேசும்போது கூட ஃபோனில் வாய்ஸ் சேஞ்சர் யூஸ் பண்ணி தான் பேசுவாங்க, அவங்கள பற்றின எந்த டீட்டெயிலுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஜேபி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் யோசித்து பார்த்துட்டு ஒரே ஒரு தகவல் எனக்கு தெரியும், ஆனால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரிலன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு தடவை அவங்க என்கிட்ட மீட்டிங் பற்றி பேசுகிறப்ப பேக்ரவுண்டில் கொரியன் லாங்குவேஜ் சொல்லித்தர மாதிரியான ஒரு வாய்ஸ் கேட்டுச்சுன்னு சொல்லவும் இது போதுமே வில்லனுக்கு. ஜேபி கிட்ட தேவையான இன்ஃபர்மேஷனை கறந்துட்டு வில்லன் ஜேபியே போட்டு தள்ளிடுறாரு. ஸோ இப்போ வந்து சென்னையில் எத்தனை கொரியன் லாங்குவேஜ் சொல்லித்தர இன்ஸ்டியூட் இருக்குது, அந்த இன்ஸ்டியூட்டில் யாராவது வஜ்ராவில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் போயிருக்காங்களான்னு சொல்லி பார்க்க சொல்லி அனுப்புகிறாரு. ஸோ இப்படி வில்லனோட ஆளுங்கெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்ததில்ல குரு நல்லாவே தெளிவாக மாட்டிக்கிறாரு. ஆக்சுவலி குருவும் சரி ஹீரோவுமே சரி வஜ்ராவில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவர் ஏன் இந்த இடத்துக்கு போனார்னு சொல்லிட்டு குருவை பிடிச்சி விசாரிக்கலாமேன்னு சொல்லிட்டு குரு இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. கரெக்டாக குருவுக்கு அந்த நேரம்னு பார்த்து ஹீரோவும் ஃபோன் பண்ணி நான் வந்து அறந்தாங்கியில் இருக்க ஜேபியோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்தா அவர் இன்னும் அங்கே வரவே இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ நமக்கு தெரியாமலே ஏதோ ஒரு கும்பல் நம்மளை வேட்டையாடிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீ எப்போதும் நம்ம ரெகுலராக மீட் பண்ணுற இடத்துக்கு வந்துடுன்னு சொல்லி ஹீரோ ஃபோன் பண்ணி குருவுக்கு சொல்கிறாரு. சரி குருவுமே கிளம்பலான்னு கிளம்புறப்ப குருவை ஆல்ரெடி வில்லன் குறி வச்சுட்டாருன்னு தெரியுது. இங்கே குருவோ ஹீரோவை மீட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டுருக்காரு. ஸோ வில்லனோட ஆளுங்களோ குருவை சுற்றி வளைச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு குருவோ நேராக ஹீரோவுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஸோ நான் மாட்டிக்கிட்டேன், என்னோட ஒய்ஃபை என் குழந்தைய நல்லா வளர்க்க சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு பிரியா விடை குடிக்கிறாரு. நம்ம குருவோ ஹீரோ இதை கேட்டு உடஞ்சி போயிடுறாரு. ஸோ இங்கே குரு ஒரு பக்கம் ஃபோனில் இருக்க சிம் கார்டை எடுத்து உடச்சி போட்டுட்டு ஃபோனையுமே சுக்குநூறாக உடச்சிடுறாரு. ஸோ வில்லனோட ஆளுங்களை ஃபஸ்ட்டு அடிக்க தான் ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப அதிக பேருங்கிறனால இவரால் திரும்ப எல்லாரையும் அடிக்க முடியல. ஸோ எல்லாருக்கிட்டையும் பயங்கரமாக அடி வாங்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் குருவை லாக் பண்ணிடுறாங்க வில்லனோட ஆளுங்க. இதுக்கு மேலே நம்ம உயிரோட இருந்தால் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு குரு சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. ஸோ குருக்கு இந்த மாதிரி ஆனதை நினச்சி ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாரு. ஸோ நேராக இப்போ ஹீரோ எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா குருவோட ஒய்ஃபை மீட் பண்ண தான் போகிறாரு. குருவோட ஒய்ஃப் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லவும் குருவோட ஒய்ஃப் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவனோட பாடியாவது நான் ஒரு தடவை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஹீரோவோ கண்டிப்பாக அவனோட பாடியை ட்ராப்பாக யூஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நம்ம அவனை பார்க்க முடியாதுன்னு சொல்லவும் இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. குருவோட ஒய்ஃபோ ஹீரோவுமே ரொம்ப நினச்சி அழுகுறாரு குருவை நினச்சி. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் வில்லனையும் வில்லனோட டீமையும் காட்டுறாங்க. ஸோ வில்லனும் அவங்க ஆளுங்கள்கிட்ட இவனோட பாடியை தேடி யாராவது வந்தாங்களான்னு கேட்குறப்ப யாருமே வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ இவனோட பாக்கெட்டில் ஏதாவது ஐடி ப்ரூஃப் ஏதாவது கிடச்சிச்சான்னு கேட்குறப்ப எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு, எல்லாமே ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவன் இந்த ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்தது கூட ஃபேக் அட்ரஸ், ஃபேக் நேமு எல்லாமே ஃபேக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ வில்லனுக்கு ஒரு டவுட் வருது, குரு எதுக்காக அந்த கொரியன் கோச்சிங் சென்டருக்கு போகணும்னு சொல்லிட்டு உடனே வில்லனோட ஆளுங்க எல்லாம் குரு அன்னைக்கு போனால் அந்த கோச்சிங் சென்டருக்கு போகிறாங்க. ஸோ இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம குருவோட ஒய்ஃபுக்கு ஃபோன் கால் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. யாருன்னு ஹீரோ கேட்கவும் நான் கொரியன் கோச்சிங் சென்டரில் வேலை பார்க்குறேன் இல்லையா, அங்கே என் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டுங்கவும் ஹீரோவுமே குருவோட ஒய்ஃப் கிட்ட அவங்க ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தான் ஃபோன் எடுத்து கேளுங்கன்னு சொல்லவும் குருவோட ஒய்ஃபோ ஃபோனை அட்டன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உன்னோட ஹஸ்பண்டோட ஃபோட்டோ வச்சு இங்கே எல்லாருக்கிட்டையும் தெரியுமான்னு யாரோ ஒரு கும்பல் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் அட்ரஸை தேடிட்டு இங்கே வந்துடுவான், ஸோ அதனால் நீங்கள் பத்திரமா இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு குருவோட ஒய்ஃபை வீட்டுக்குள்ளேயே லாக் பண்ணிவிட்டு ஹீரோ காரை எடுத்துகிட்டு வேக வேகமாக எங்கேயோ ஓடுறாரு. இங்கே வில்லனோ கண்டிப்பாக குரு வந்து இங்கே ஸ்டூடெண்ட்டாக சேரல, கண்டிப்பாக இங்கே வேலை பார்க்குற டீச்சரை மீட் பண்ண தான் வந்திருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குற டீச்சர்ஸோட அட்ரஸ் எல்லாம் வில்லன் வாங்கிட்டு இருக்க. இங்கே கரெக்டாக ஹீரோ யூகிச்சிடுறாரு, கண்டிப்பாக குருவோட ஒய்ஃப் பேரில் இருக்க அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி வந்துடுவாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ குருவோட ஒய்ஃப் கிட்ட நீங்கள் பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருங்க, நான் வர வரைக்கும் கதவு திறக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ காரை எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறாரு. காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு ஒரு பில்டிங்கோட மாடிக்கு வேக வேகமாக ஏறி போய் உட்காந்து மறைஞ்சிக்கிட்டு எதையோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கரெக்டாக அந்த ரோட்டில் வில்லனோட ஆளுங்க தான் வந்திருக்காங்க. ஸோ எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குருவோட ஒய்ஃபோட அட்ரஸை கண்டுபிடிச்சி இங்கே வந்திருப்பாங்க. கடைசியில் அது ஃபேக் அட்ரஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஹீரோ எதுக்காகடா இங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை தேடுற ஆள் யாருன்னு பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஹீரோ இங்கே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டீமை ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிறாரு ஹீரோ.
ஸோ வஜ்ராவோட ஓனர் தான் இந்த வில்லனை புக் பண்ணியிருக்காங்கன்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி சீக்ரெட்லாம் யாரோ வித்துக்கிட்டு இருக்காங்கங்கிறதுக்காக தான் புக் பண்ணியிருக்காங்கன்னு ஹீரோவுக்கு தெரிய வரவும், வில்லனை ஃபோட்டோ எடுத்தார் இல்லையா, அதை வேற ஒருத்தர்கிட்ட காட்டி இவரை பற்றின டீட்டெயிலெலாம் கேட்குறாரு. அவரோ வில்லனோட ஃபோட்டோவை பார்த்தோன்னே மிரண்டு போயிடுறாரு. இந்த நபரோ ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உன்னை தேடுறது சாதாரண ஆள் கிடையாது, இவர் ரொம்ப கொடூரமான ஆள். ஸோ இவன் என்னை தேடுறான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னோட குடும்பத்தை எங்கேயாவது ஒரு சேஃபான இடத்துக்கு அனுப்பி விட்டுட்டு நான் சூசைட் பண்ணி செத்து போயிடுவேன், அவ்வளோ மோசமான ஆள். ஸோ உனக்கு தேவையானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் சேஃபான இடத்துக்கு அனுப்பு, நீயும் இந்த ஊரை விட்டு காலி பண்ணிடுன்னு சொல்கிறாரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் வில்லனை காட்டுறாங்க. வில்லனை குருவோட பாடியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் குருவோட தோள்பட்டை எலும்பு உடஞ்சி அங்கே பிளேட் வச்சுருக்கதை நோட் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த பிளேட் வச்ச இடம் எந்த ஹாஸ்பிட்டல்னு கண்டுபிடிச்சி இவனோட பயோடேட்டா எல்லாத்தையும் நம்ம உருவிடலான்னு சொல்லிட்டு வில்லன் ஒரு ஐடியாவை பிடிச்சிட்டாரு. ஸோ இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை குருவோட ஒய்ஃபை பத்திரமா ஃபாரினில் போய் செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு ஏற்பாடை பண்ணி கொடுத்துட்ருக்காரு. குருவோட ஒய்ஃபை நீங்கள் எப்போ வரீங்கன்னு கேட்குறப்ப என்னால் இப்போதைக்கு ஃப்ளைட்டில் வர முடியும், அது மட்டும் இல்லாமல் சித்தி வேறு இருக்காங்க, நான் சித்தியை அழைச்சிக்கிட்டு கப்பல் வழியாக வந்துடுறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு போய் சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் வில்லனை காட்டுறாங்க. வில்லன்னு குருக்கு பண்ணியிருக்க ஆப்ரேஷன் மூலியமாக குருவோட மொத்த பயோகிராஃபியுமே உருவிடுறாரு. குருவை பற்றின டீட்டெயில் எல்லாம் வில்லனோட ஆள் ஒருத்தர் கலெக்ட் பண்ணி வில்லன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி குருக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ 2 பேரும் ஒன்றா இருக்காங்களா என்னன்னு தெரில. இவங்க 2 பேர் கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து போட்டது நம்ம ஹீரோ. சாட்சி கையெழுத்து போட்ட ஹீரோவை பற்றி விசாரிக்கிறப்ப குருவும் ஹீரோவும் ஒன்றாவே தான் படிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ ஒரு அனாதைன்னா அவங்களுக்கு தத்தெடுத்து வளர்த்தது நம்ம ஹீரோவோட சித்தி, அவங்க பேர் பாரதினும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட ஃபோட்டோவையும் வில்லனுக்கு அனுப்பி விட்டுடுறாங்க. ஸோ இன்னும் மட்டும் ஹீரோ யாருன்னு தெரியாமல் இருந்த வில்லனுக்கு இப்போ ஹீரோவோட ஃபோட்டோ கிடச்சிடுச்சு. ஸோ ஃபோட்டோ ஒன்று போதுமே வில்லனுக்கு இதை வச்சே யார் என்னன்னு கண்டுபிடிச்சிடுவார். ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் வஜ்ராவில் தானே வேலை பார்க்குறாரு. ஸோ ஈஸியாக ஹீரோவோட அட்ரஸை கண்டுபிடிச்சி ஹீரோட வீட்டுக்கே போயிடுறாங்க. நல்ல வேலை ஹீரோ வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. ஸோ ஹீரோவோட வீட்டில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி வில்லனோட டீம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு எவிடன்ஸ் கிடைக்கிது. ஹீரோவோட ஸ்கூல் செலவு காலேஜ் செலவு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு கார்டியனாக நம்ம ஹீரோவை படிக்க வச்சது அவங்களோட சித்தின்னு தெரிய வருது. அவங்களோட பேர் பாரதி. அவங்களோட வீட்டு அட்ரஸுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கரெக்டாக அவங்க சித்திக்கு தான் ஃபோன் அடிக்கிறாரு. சித்திக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி குரு அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குருவோட ஒய்ஃபை சேஃபாக ஃபாரினுக்கு அனுப்பிட்டேன், ஸோ நம்ம 2 பேரும் கிளம்பலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்பே கரெக்டாக வில்லனோட ஆளுங்க பாரதி சித்தியோட வீட்டை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை சித்தியுமே நோட் பண்ணிடுறாங்க. ஸோ பாரதி சித்தியோ ஹீரோவுக்கு ஃபோன்லேயே பிரியா விடை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ சேஃபாக இரு, இனிமேல் நீ ஃப்ரீயாக இருக்கலாம், என்னாலேயும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் தான் பண்ணணும், உன்னை நினச்சி ஹீரோயின் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கா, அவளோட நம்பர் உனக்கு அனுப்பியிருக்கேன், என்னோட கடைசி ஆசையாக நினச்சி நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசுன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஸோ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் வில்லனோட ஆளுங்க பாரதி சித்தியோட ரூமை திறந்து வராங்க. கடைசியில் பாரதி சித்தி சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. இவங்க இறந்து போனது மட்டும் இல்லாமல் இவங்க லேப்டாப்பு ஃபோனுன்னு சொல்லி எல்லாத்தையும் தடையுமே இல்லாமல் எரிச்சிட்டு தான் இறந்து போயிருக்காங்க. ஸோ இப்போ வில்லனுக்கு ஹீரோவை எப்படி நெருங்குறதுனே தெரில. ஸோ இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோ பாரதி சித்தியோட கடைசி ஆசையை நிறைவேற்றலாமேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னபடியே ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. ஸோ ஹீரோயினுக்கு ஃபோன் வந்தோடனே ஹீரோ தான் பேசுகிறாருன்னு தெரிஞ்சோடனே அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயின்கிட்ட அவரோட பற்றின மொத்த பயோகிராஃபியை ஹீரோயின்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஹீரோயின் நான் உன் கூட வரேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவை தத்தெடுத்து வளர்த்தவங்க தான் பாரதிச்சின்னு சொன்னோம் இல்லையா, நம்ம ஹீரோவை மட்டும் தத்தெடுத்து வளர்த்துருக்க மாட்டாங்க, குருவையும் தத்தெடுத்து வளர்த்துருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லி முடிக்க ஹீரோயினும் நானும் உன் கூட வரேன், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோ வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப என்ன நினச்சாங்கன்னு தெரியல, மறுபடியும் ஹீரோக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ நான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸே கிடையாது, நான் இங்கேருந்து வந்துட்டேன்னா இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு மக்களுக்கு யாருமே இல்லை, ஸோ அதனால் நான் இங்கே இருக்கலான்னு அப்படி மாற்றி பேசுகிறேன்னு நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, நான் அங்கே வந்துட்டேன்னா என்னை நம்பி இருக்க உயிர்கள்லாம் இங்கே பலியாயிரும்னு சொல்லி பேசவும் ஹீரோவுமே நீ இப்போ எடுத்த முடிவு தான் கரெக்டுன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் ஹீரோயின் கடைசியாக நான் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்து பேசிடுறேனேன்னு சொல்லி பர்மிஷன் வாங்குறாங்க. சரின்னு ஹீரோவும் ஒரு இடத்த மீட்டிங் பண்ணுறதுக்கு கொடுக்குறாரு. ஸோ ஹீரோவும் அந்த இடத்துல போய் அடுத்த நாள் வெயிட் பண்ணுறாரு ஹீரோயின் வருவாங்கன்னு சொல்லிட்டு.
ஸோ ஹீரோயினும் தூரத்தில் வர மாதிரி தெரியுது. உடனே ஹீரோவும் அவளோட எந்திரிச்சு நிற்கிறாரு. அதுக்கப்புறம் தாங்க தெரியுது வில்லங்கமே ஹீரோயினோட பின்னாடி வில்லனோட ஆளுங்க எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எப்படி ஹீரோயினை பிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ ஹீரோவோட ஒரு செல்ஃபி எடுத்து ஹீரோயின் அவங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி அந்த ஃபோட்டோ வச்சு ஹீரோயினை பிடிச்சி அவங்கள பிளாக்மெயில் பண்ணி கடைசியில் ஹீரோவோட அட்ரஸை கண்டுபிடிச்சி ஹீரோ இருக்க இடத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஹீரோயின்மே ஹீரோ கிட்ட சாரி சொல்கிறாங்க. எனக்கு வேறு வழி தெரிலடா, எங்கள் அம்மாவை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டினாங்க, அதனால தான் நீ இருக்க இடத்த சொல்லிட்டேன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கத்தை அழுதுகிட்டு இருக்க, ஹீரோவா பரவாயில்ல உன் ஃபேமிலியை சேஃபாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை விட்டுட்டு வில்லனோட ஆளுங்க கூட ஹீரோ போக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, போகாதடா அவங்க கூட போனீங்கன்னா உன்னை கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஹீரோ கேட்காம அவங்க வில்லனோட டீமோட சேர்ந்து அந்த காரில் ஏறிக்கிட்டு போகிறாரு. ஸோ வில்லன் டீம் போயிட்டு இருக்கப்ப சிக்னல் கிடைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சிக்னல் கிடைக்கலன்னு ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு தான் இந்த இடத்த பற்றி கொஞ்சம் தெரியும். ஸோ சிக்னல் எங்கே கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ பக்கத்தில் ஒரு பாலடைஞ்ச கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே போனால் சிக்னல் கிடைக்கும்னு ஹீரோ சொல்கிறாங்க. சரி என்ன வில்லன் டீமாக அங்கே போகிறாங்க. எதுக்காக அங்கே போகிறாங்கன்னா, நம்ம வஜ்ராவோட ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி இன்ஃபார்மர் சிக்கிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் வில்லன் அந்த இடத்துக்கு போய் வில்லன்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசி சொல்லிடுறாரு. அவன்கிட்ட ஒரு வாக்குமூலம் மட்டும் வாங்கிட்டு அவனை கொன்றுங்கன்னு சொல்லி வஜ்ராவோட ஓனர் சொல்லிடுறாரு. சரின்னு ஹீரோவை அடித்து நீ உன்னை பற்றின டீட்டெயிலாம் சொல்லுங்கிறப்ப ஹீரோ அவரை பற்றின டீட்டெயிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் சின்ன வயசுலேருந்து ஒரு அனாதை ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என் சித்தி தான் தத்தெடுத்து வளர்த்தாங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் சொல்லவும், இங்கே ஒரு பக்கத்து வில்லன் வந்து நம்ம ஹீரோ வளர்ந்த அனாதை ஆசிரமத்தில் போய் ஒரு ஆள் போய் செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை விடுறாரு. இதுக்கிடையில் ஹீரோவுமே அங்கே இருக்க ஆளுங்களை அடித்து போட்டுட்டு தப்பிச்சு ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து ஒளிஞ்சிக்கிறாரு. ஸோ இடையில லேடி காப் வேறு ஹீரோவை பார்த்துடுறாங்க. லேடி காப் கூட சண்டை போட்டு ஹீரோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிடுறாரு. இங்கே நம்ம வில்லனுக்கு ஹீரோ வளர்ந்த அனாத ஆசிரமத்துக்கு செக் பண்ணுறதுக்காக போன நபர்கிட்டேருந்து ஃபோன் வருது. ஸோ எதுக்காக வஜ்ரா ஓனரை ஹீரோ டார்கெட் பண்ணுறாருங்கிற ஃப்ளாஷ்பேக்கு இப்போ தான் நமக்கு தெரியும். இப்போ வில்லனோட டீம் எல்லாம் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் இருக்காங்க இல்லையா, இந்த ஃபேக்ட்ரி இருக்க இடம் தான் நம்ம ஹீரோவோட சொந்த ஊர். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா 2 பேருமே கெமிக்கல் இன்ஜினியர்ஸ், இந்த ஃபேக்ட்ரியில் தான் வேலை பார்த்துருக்காங்க. குருவோட அப்பாவும் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், இந்த ஃபேக்ட்ரியில் தான் வேலை பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவையும் குருவையும் தத்தெடுத்து வளர்த்த பாரதி சித்தியோட ஹஸ்பண்டும் கெமிக்கல் இன்ஜினியர், இந்த ஃபேக்ட்ரியில் தான் வேலை பார்த்துருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ இந்த ஃபேக்ட்ரியில் அளவுக்கு அதிகமான கெமிக்கலை வந்து வெளியில் சாக்கடையில் போடவுமே இதனால் அந்த சைடு இருக்க மக்களுக்கு பெரிய பாதிப்பு வந்திருக்கு. ஸோ இதை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குருவோட அப்பா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபேக்ட்ரியோட ஓனராக இருந்தவர் இப்போ வஜ்ரா கம்பெனியை வச்சுருக்க ஓனர் தான். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் குருவோட அப்பாவை ஆக்சிடென்ட் மாதிரி கிரியேட் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா அப்பா 2 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஹீரோவோட அம்மா அப்பாவையுமே ஆக்சிடென்ட் மாதிரி கிரியேட் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க 3 பேரும் இறந்து போனது வந்து கொலைன்னு சொல்லிட்டு பாரதி ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களே கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஹீரோ அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு பழி வாங்கணும்னு தான் வஜ்ரா கம்பெனியோட ஓனரை எப்படியாவது அடிக்கணும்னு சொல்லி தான் அவரோட கம்பெனியை பற்றின சீக்ரெட் எல்லாத்தையும் மீடியாவுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவோ திட்டம் போட்டு தான் வில்லனோட டீமை இந்த ஃபேக்ட்ரிக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தோடனே ஹீரோ தான் தப்பிச்சு போய் ஃபேக்ட்ரியில் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு இல்லையா, விஷவாயுவை திறந்து விட்டுறாரு. நம்ம ஹீரோ ஒரு மாஸ்க்கை போட்டுக்கிறாரு. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே பொத்துன்னு மயங்கி விழுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மாஸ்க்கை வில்லனோட டீமும் பார்த்துட்டு அதை தூசியெல்லாம் தட்டி அவங்களும் போட்டுட்டு பாதுகாத்துக்கிறாங்க. இப்படி இருக்கப்போ ஹீரோ வந்து ஒவ்வொரு ஆளாக பிரித்து எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தர் நம்ம ஹீரோவை பார்த்துடுறாரு. சரி ஹீரோவை அடிக்க வரலாமே ஹீரோ கிட்ட வரப்போ திடீர்னு எல்லாம் எரிய ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோ அவங்க மேலே ஒரு கெமிக்கலை தூவி விட்டுருப்பாரு. ஸோ அந்த கெமிக்கல் வெயிலில் பட்டால் எரிய ஆரம்பிச்சிடும்னு தெரிய வருது. ஸோ ஹீரோ கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு வில்லன் வந்து ஹீரோட ஒவ்வொரு மூவையும் தூரத்தில் இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே ஒரு பக்கம் வில்லனோட ஆள் விஷவாயு போயிட்டுருக்க அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சி அந்த கேஸை எப்படியோ ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ எல்லோரும் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் ஹீரோவோ வில்லனோட ஆளுங்களை ஒவ்வொருத்தரையாக தனித்தனியாக பிரித்து ஒவ்வொருத்தராக வேட்டையாடுறாரு. இதுக்கிடையில் நம்ம ஹீரோவோட காலில் வேற அடிபட்டு ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது. இது வில்லன் நோட் பண்ணிடுறாரு. எப்படியும் நம்ம அவனை அடித்து கொள்ளனாலும் ப்ளீடிங் அதிகமாகிட்டு இருக்கு, எப்படியும் 3 மணி நேரத்தில் அவன் இறந்துருவான்னு சொல்லி வில்லன் கெஸ் பண்ணிடுறாரு. ஸோ ஹீரோக்கும் அதிகமாக ப்ளீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக டயர்ட் ஆகிக்கிட்டே இருக்கார். இப்போ வில்லனோட டீமில் யாருமே இல்லை, நம்ம வில்லனும் வில்லனோட அசிஸ்டன்ட் அந்த லேடி காப்பும் தான் இருக்காங்க. ஸோ கடைசியில் நம்ம ஹீரோ அந்த லேடி காப்பையுமே கொலை பண்ணிடுறாரு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வில்லன் மட்டும்தான். ஸோ வில்லன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்னை அடித்தாலும் அடிக்கலைனாலும் உனக்கு போகிற ப்ளீடிங்கை வச்சு பார்த்தா இன்னும் 2 மணி நேரத்தில் நீ இறந்து போயிடுவேன்னு சொல்லி வில்லன் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோவோ உனக்கு தெரியாத இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல
சொல்லவா, பாரதி சித்தி என்னையும் குருவையும் மட்டும் தத்தெடுத்து வளர்க்கல, 3ஆதான் இன்னொருத்தன் இருக்கான். ஸோ அவன் வந்து மீடியா பர்சன். அவன்கிட்ட நான் எல்லா பென்ட்ரைவ் டீட்டெயிலையும் கொடுத்துட்டேன். அவன் இந்நேரம் பப்ளிஷ் பண்ணியிருப்பான். அவன் மீடியாவுக்கு எல்லாத்துக்குமே அந்த வஜ்ரா கம்பெனி ஓனரை பற்றின எல்லா தண்டவாளமும் வண்டவாளம் ஏறி இருக்கும்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோக்கும் வில்லனுக்கும் பயங்கர சண்டை நடக்குது. ஹீரோக்கு ஒரு வழியாக வில்லனை அடித்தே கொண்டுடுறாரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம 3ஆவது ஆளை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் நம்ம பாரதி சிச்சி 3ஆவதாக தத்தெடுத்து வளர்த்த நபர். ஸோ இவர் வஜ்ரா கம்பெனியோட ஓனர் பண்ணுற அம்பலத்தை எல்லாத்தையுமே வெளில கொண்டு வந்துடுறாரு. ஸோ இதனால் வஜ்ரா கம்பெனியோட ஓனரோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே முடக்கிட்டு அவரை ஜெயிலையும் போட்டுடுறாங்க. ஸோ இதை தான் ஹீரோ, குரு, பாரதி சித்தின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அது நடந்துருச்சு. அப்படியே சீனை கட் பண்ணி சில வருடங்கள் கழித்து சொல்லி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பார்சல் வருது. ஸோ அந்த பார்சலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண புடவை, அப்புறம் ஒரு ரிங்கு தான் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ இன்னும் சாகலைன்னு தெரியுது, இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரியுது. இதோட இந்த படமும் முடியுது. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்னொரு சேனலோட லிங்க்கே இருக்குது, அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.